பாலா டைரக்ஷன்ல அருண் விஜய், மிஷ்கின் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் வணங்கான். இந்த படத்தை இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வணங்கான் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வணங்கான் படத்துடைய கதை என்னன்னா, நம்ம அருண் விஜயும் இவரோட தங்கச்சியும் கன்னியாகுமரியில வாழ்ந்துட்டு வராங்க. நம்ம அருண் விஜய்க்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது. அருண் விஜய் இதனாலேயே நிறைய வம்புக்கெல்லாம் போவாரு. வீண் வம்பெல்லாம் கிடையாது, அநியாயம் நடந்தா அதை தட்டி கேட்பாரு. அந்த மாதிரி கேரக்டர் தான் நம்ம அருண் விஜயோடைய கேரக்டர். இதனாலேயே நிறைய வேலையிலிருந்து இவரை துரத்தி விட்டுருவாங்க. ஃபைனலாக இவர் ஒரு ஆசிரமத்தில் வாட்ச்மேனாக வேலைக்கு வருவார். அந்த ஆசிரமத்தில் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடக்குது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் 2 பேரை நம்ம அருண் விஜய் கொலை பண்ணுறாரு. இன்னொருத்தரை தேடிட்டு போய் அவரை கொன்னாரா இல்லையா, அந்த சம்பவம் என்ன, இதுக்கெல்லாம் ஆன்சர் தான் இந்த வணங்கான் படமே. பாலாக்கு ஒரு டீசெண்டான கம்பேக் படமாக வந்து இந்த வணங்கான் படத்தோட பாசிட்டிவ்னா அருண் விஜய் தான். இவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. நம்ம அருண் விஜய்க்கு ரீசன்ட் டைம்ல இவரை நம்ம போலீஸா பார்த்திருப்போம், ஒரு பெரிய பாடி பில்டரா தான் பார்த்திருப்போம். ஆனா வணங்கான் படத்துல பாலா படத்தோட ஹீரோவா பார்த்திருக்கோம். நம்ம அருண் விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் செம்ம. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம பாலா ஸ்டைல்ல இல்லாம ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் கலந்து காமெடி எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆகி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லாவே டீசெண்டா போச்சு. செகண்ட் ஆஃப் கிட்ட நெருங்க தான் இந்த படத்துடைய ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். ஃபைட் சீன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது, ரியலிஸ்டிக்கா இருந்தது. பாலாவுடைய படங்கள்னாலே ஃபைட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும், ரியலிஸ்டிக்கா இருக்கும். அதே மாதிரி தான் வணங்கான் படத்துலயும் இருக்கு. வணங்கான் படம் ஒரு ட்விஸ்டோட படமானு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுதான் இந்த படத்தை நாம பார்ப்போம். அதே மாதிரி தான் இருக்கு இந்த வணங்கான் படமும். வணங்கான் படத்துல சாங்ஸ் எல்லாம் டீசெண்டா இருக்கு. ஆனா பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாம் சிஎஸ் நல்லாவே போட்டிருக்காரு. கண்டிப்பா இந்த பொங்கலுக்கு கேம் சேஞ்சர், மெட்ராஸ்காரன் படங்களை கம்பேர் பண்ணும்போது வணங்கான் படம் நல்லா தான் இருக்கு. ஒன் டைம் பார்க்க ஒர்த்தான படம் தான் வணங்கான். வணங்கான் படத்துக்கு நாங்க தர ரேட்டிங் 5க்கு 3.25 கொடுக்கலாம். அதுக்கு ஏத்த படம் தான் வணங்கான்.